வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பேச்சுலர் லைஃப்பில் 16வது நாள். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்று சொல்லிக்கிறேன். இதுதான் என்னுடைய டெய்லி ரொட்டீன். இதையே நான் டெய்லியும் போட்டுன்னு இருந்தேன்னா நீங்கள் பார்ப்பீங்கன்னான்னு டவுட்டு. அதனால தான் நான் அப்பப்போ அங்கங்கே போய் வீடியோ எடுத்து போடுறேன். அந்த எஃபோர்ட்காகவாது என்னை ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் ஏஞ்சி எப்பயும் போல தான் ரூமை ரொம்ப நாளாக சுத்தம் பண்ணல, இன்றைக்கி தான் பெருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 19 துணி இருந்தது நண்பர்களே, அதை எல்லாத்தையும் துவைச்சி போட ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு அப்புறம் ஜில்லுன்னு வர தண்ணியில் சூடாக குளித்தேன். பக்கத்து வீட்டு அக்காலாம் பார்ப்பாங்களான்னு பயந்து குளித்தேன். குளிச்சு முடிச்சுட்டு பொடிநடையை நடந்து போய் நல்லா சூடாக 4 இட்லி மல்லிகை பூ மாதிரி கூட வடையும் வச்சு சாப்பிட்டேன் நண்பர்களே. நெக்ஸ்ட் டே அங்கிட்டிருந்து வரக்குள்ள ஒரு பிளாக் காஃபி போட்டு ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்துட்டு என்னடா பண்ணலான்னு பார்த்துருக்குள்ள படம் பார்க்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போ தான் ஒரு படம் பார்க்கணுன்னு ஏற்றி வச்சுருந்தேன், மோலிவுட் டைம்ஸ். இந்த படம் பேசிக்காக ஒரு மலையாள படம், ஆனால் தமிழ் டப்புட்லேயும் இருந்துச்சு. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு டேரக்டர் எப்படி கஷ்டப்பட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் குட் எண்டிங் ஹாப்பி எண்டிங் மாதிரிலாம் இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரியாலிட்டியை அப்படியே சொல்கிற மாதிரி ஒரு படம் தான். எனக்கு பர்சனலாக இந்த மூவி ரொம்ப பிடிச்சிது நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதை விட்டால் கிளைமேக்ஸ் சொல்லலாம், நல்லா இருந்துச்சு நண்பர்களே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மூவி முடிச்சுட்டு பரிதாபமாக பி ஷிஃப்ட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். போகக்குள்ளெல்லாம் எனக்கு மண்டையில் ஒன்று தான் ஓடின்னு இருக்கு, லீவு போட்டுருன்னு. ஆனால் போட முடியாது, பஸ் ஏறிட்டேன், கிளம்பிட்டேன், வந்துட்டேன். கம்பெனி உள்ளே போகலாம் அப்படியே பரதேசி படத்தில் ஆளுங்களை கூட்டின்னு வேலைக்கு போகிற மாதிரியே ஒரு ஃபீல். நெக்ஸ்ட்டு உள்ளே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸு, தயிர் சாதம், சிப்ஸு பாக்கெட்டு, அது இதுன்னு நல்லா வகையாக வச்சுருந்தாங்க. இதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். எங்கள் கம்பெனியை பற்றி சொல்லணும்னா, நல்லா அடின்னு அடிப்பானுங்க, அதுக்கேற்ற மாதிரி நல்லா சாப்பாடும் போடுவானுங்க. இதில் ஒன்றும் குறை சொல்லத்துக்கு எதுவும் இல்லை. நம்ம அடியை தாங்கணும்னா உடம்புல தெம்பு வேணும். சாப்பிட்டா தெம்பு அடி வாங்கலாம்ல, அதுக்கு தான். அடுத்து ஒரு 12 மணிக்கா கம்பெனி விட்டானுங்க நண்பர்களே. செத்து போன மாதிரி பஸ்ஸை தேடி கண்டுபிடிச்சி ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன். இதோட வீடியோவை முடிச்சிக்கிறேன். பாய் நண்பர்களே.